அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளே, உம்மிடமே மீட்பு உள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணரசிற்கு உரியவர்கள் யார்? நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை பணக்கார செல்வந்தன் ஒருவன் எழுப்புகிறான் இயேசுவிடம். உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் செல் என்று இயேசுவின் பதில். இயேசுவினுடைய பதிலுக்கு அவனால் எந்த விதமான காரணத்தையும் கொடுக்க முடியாமல் தன்னிடம் இருக்கின்ற செல்வங்களை இழக்க தயாராக இல்லாதவனாக இயேசுவை காண முடியாமல் அவன் திரும்பிச் செல்லுவதை தான் இன்றைய செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. விண்ணக வாழ்விற்கு இந்த மன்னக செல்வங்கள் நமக்கு எந்த விதத்திலும் வழிவகுத்து விடாது. ஆனாலும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த மண்ணுலகில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வங்களை நமக்கு மீறியதை வைத்திருக்காமல் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது அதுவே நமக்கு விண்ணகத்திற்கு வழி வகுக்கும் என்பதையும் இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிச்சமாக சொல்லுகிறது. எனவே இயேசுடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி வாழ இந்த திருப்பலியிலே நம்முடைய வரும் பங்கெடுப்போம். திருப்பலி புகழுக்கு தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மண்ணுலகே நிகழ். சாலமோனின்
ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை திருவசனங்கள் 7 முதல் 11 முடிய. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மண்ணுலகில் நிகழ். அதன் முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 90 பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவெளியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவெளியும். எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவெளியும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவெளியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவெளியும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவெளியும். இரண்டாம் வாசகம். கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு தகுதி குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையும் ஆன அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு,
நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறேன்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகளை தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சார்ந்து சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளம் வயதிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 28வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய திருவழிபாடு ஆன்மீகமா, அழிந்து போகக்கூடிய செல்வங்களா? அழியக்கூடிய செல்வங்களை நோக்கி நாம் பயணித்தோம் என்றால் நம் ஆன்மீக வாழ்வு தூய்வு அடைந்துவிடும். ஆன்மீக வாழ்வை நோக்கி நாம் பயணித்தோம் என்றால் அழியக்கூடிய செல்வங்கள் கூட நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதை இறைவன் கொடுப்பார் என்பதை சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு செல்வந்தன் ஒருவன் இந்த மண்ணுலகிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தானாம். அவனுடைய மண்ணக பயணம் முடிந்து இறந்த பிறகு விண்ணகத்தை நோக்கி சென்றிருக்கின்றான். சென்றவனை பேதுரு பெருமையாக வரவேற்றான். வரவேற்று விண்ணகத்தினுடைய பாதைகளை அவனுக்கு காட்டிக்கொண்டு பல அழகு நிறைந்த எழில்மிகு மாளிகையெல்லாம் காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாராம். பல நேரம் அவர்கள் பயணித்த பிறகு அவர்கள் அந்த மாளிகையெல்லாம் கடந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது வெகு தொலைவில் ஒரு சிறிய குடிசை ஒன்று காணப்பட்டதாம். அந்த குடிசையை காட்டி, இந்த இடத்தில் தான் நீ தங்க போகிறேன், இதுதான் உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற விண்ணக வீடு என்று சொன்னாராம். செல்வந்தனுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் விண்ணகத்தில் நுழைகின்ற பொழுது அழகு நிறைந்த எளிமை மிகுந்த அந்த அற்புதமான மாளிகைக்குள் நுழைகின்ற பொழுது மண்ணகத்தில் எப்படியெல்லாம் ஆடம்பரமாக வாழ்ந்தானோ அதே போல் ஆடம்பர வாழ்க்கையும் இங்கே இருக்கிறது என்று நினைத்தான். பேதுரு அவனை காட்டி இடத்தை பார்த்து பேதுருடன் கோபத்தோடு கேட்டிருக்கிறான், நான் எப்படியெல்லாம் விண்ணகத்தில் வாழ்ந்தேன் தெரியுமா? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சிறிய வீடு என்று கேட்டானாம். அதற்கு பேதுரு சொன்னாராம், மண்ணகத்திலிருந்து விண்ணக வாழ்விற்கு, விண்ணக இல்லத்திற்கு நீர் எதை இறைவனிடம் கொடுத்து அனுப்பினாயோ அதை வைத்துதான் கடவுள் உனக்கு வீடு கட்டி இருக்கிறான். நீர் கொடுத்து அனுப்பியது இது மட்டும்தான், எனவே தான் உனக்கு இப்படிப்பட்ட வீடு என்று சொன்னாராம். பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களும் தான் இறந்த பிறகு கடவுளை சென்றடைவேன் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
பல நேரங்களிலே சுயநலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், தவறுகள் செய்தாலும், குற்றங்கள் செய்தாலும், நான் என்கின்ற அகந்தையோடு இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் கடவுள் நம்பிக்கை இருக்கின்றவன் தன் நாடியெல்லாம் அடங்குகின்ற பொழுது, தன்னுடைய வேகம் எல்லாம் குறைகின்ற பொழுது, தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் குறைகின்ற பொழுது, தன் உறவுகள் எல்லாம் அவனை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது, தனிமரமாக அவன் நிற்கின்ற பொழுது அவன் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள், அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து விடும், நான் உம்மிடம் வர நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும், இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்களுக்கு, கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்கள் ஒருபுறம், கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில ஏதாவது ஒரு அந்த எண்ணங்கள் ஏற்பட்டுதான் கொண்டிருக்கும். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் விண்ணகத்தை அடைய வேண்டும் என்ற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது, ஆனால் பல நேரங்களிலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவது மிக கடினமாக இருக்கிறது இந்த மண்ணுலகிலே பல நபர்களுக்கு. ஏறக்குறைய 80% இந்த அளவிற்கு நாம் கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த உலகத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அழிவை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த பாதையாக இருக்கிறது. அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீது தன்னுடைய எண்ணங்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து சாலமோன் அற்புதமாக சொல்லுகிறார், நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த ஞானம் எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களுக்கும் அது அதைவிட மேலானதாக காணப்பட்டது என்று நான் அறிந்தேன். இவை அனைத்தும் அழிந்து போய்விடும், ஆனால் ஞானத்தோடு நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற வல்லமையை வைத்து நான் அரசை ஆளுவேன் என்ற எண்ணத்தோடு நான் ஞானத்தை கேட்டேன் என்று இது சாலமோன் ஞான புத்தகத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது நாம் வாசிக்கிறோம், இவ்வாறு தெரிந்து கொள்கிறோம். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்கள் அழிந்து போகக்கூடியது என்பது அறிந்து வைத்திருக்கின்ற அந்த சாலமோன் அரசன் கூட ஞானத்தை பெற்றவன். காலப்போக்கிலே அவனும் ஆண்டவருடைய பார்வையில் அழிவுக்குரியவனாகத்தான் காணப்பட்டான் என்பதையும் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக செல்வங்கள் அந்த அளவிற்கு உங்களையும் என்னையும் தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் வாசி கேட்கின்ற பொழுது, செல்வந்தன் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி ஓடி வந்து அவருடைய முன்னிலையில் மண்டியிட்டு இவ்வாறு கேட்கிறான், நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் நல்ல போதகரே என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாழ்ச்சியினுடைய மனநிலைக்கு காணுகின்றோம். நான் நல்லவர் என்று உனக்கு யார் சொன்னது? கடவுள் ஒருவரே நல்லவர் என்று சொல்லுகிறார். அது முதல் பதில். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளை இறைவன் மோய்சன் வழியாக இஸ்ரேல் மக்கள் கொடுத்த அந்த கட்டளைகளை கடைபிடித்து நடந்தாலே போதும் நீ நிலை வாழ்வை அறிய முடியும் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த நல்ல போது அந்த செல்வந்தன், இவை அனைத்தையும் இளம் வயதிலிருந்து நான் கடைபிடித்து வருகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணத்தை, அவன் மறைத்து வைத்திருக்கிற எண்ணத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நல்லது, இன்னும் ஒன்று குறையாக இருக்கிறது. உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நீர் என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிற பொழுது அவனால் முடியவில்லை. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, இந்த பதிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலே அவனுக்கு சொல்லி இருக்கலாம். நீர் அனைத்தையும் கடைபிடித்து வருகிறாய், ஆனால் ஒன்றே ஒன்று குறையாக இருக்கிறது. உன்னுடைய செல்வங்களை ஏழைகளுக்கு விற்று கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி என்று சொல்லி இருக்கலாம். இறைவன் உங்களையும் என்னையும் நான் செய்த குற்றங்கள், நீங்கள் செய்த குற்றங்கள், நம் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கிற தவறான தீய எண்ணங்களை நம் வழியாக வெளிப்படுத்தி இறைவன் விரும்புகிறார். ஏனென்றால் குற்றங்கள் செய்தது நாம் அல்லவா, தவறுகள் செய்தது நாம் அல்லவா, மறைத்து கொண்டிருப்பது நீங்களும் நானும் அல்லவா. எனவே நம் வழியாக நாம் செய்த குற்றங்களை உணரக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் என்றால் அது இப்படித்தான்.
மக்கள் முன்னிலையில் நாம் நல்லவர்கள் என்று சொல்லிவிடலாம், இறைவன் முன்னிலையிலே நாம் நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. இளம் வயதிலிருந்து இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகின்றவன் தன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு, இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவன் எப்படி இறைவனை அன்பு செய்ய முடியும், நிறைவாழ்வை பெற முடியும்? ஏனென்றால் இந்த அழிவுக்குரிய பொருட்கள் தன்னையும் தன் ஆன்மாவையும் அழித்துவிடும் என்று இயேசு அவனுக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டார். ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இயேசுவை அவன் முகம் காணாமல் திரும்பி தன் இல்லம் செல்லுவதை இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு உவமையோடு முடிக்கிறார். செல்வர்கள் விண்ணரசுக்கு நுழைவது கடினம், ஆனால் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லுகிறார். ஏற்கனவே மறையுரையில் நான் கூறியிருக்கின்றேன். ஊசியின் காதில் எப்படி ஒட்டகம் நுழைந்து விடும்? பல நேரங்களிலே ஊசியின் காதிலே நூலை விடுவதற்கு கூட நாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது ஊசியின் காதில் எப்படி ஒட்டகம் நுழைந்து விடும், விண்ணரசில் செல்வதர்கள் நுழைய முடியாது என்று சொல்கிற பொழுது, யூத சமுதாயத்திலே பாலஸ்தீன பகுதியிலே எருசலேம் நகரை நோக்கி போகின்ற பொழுது 2 வாயில்கள் காணப்படுகிறது. ஒன்று அகல வாயில், இன்னொன்று ஊசியின் காது வாயில். இந்த அகல வாயில் என்பது மாலை 6 மணிக்குள்ளாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். வாணிகத்திற்கு செல்கின்ற யூதர்கள் வாணிகத்தை முடித்துவிட்டு 6 மணிக்குள்ளாக வருகிற பொழுது அந்த அகல வாயில் வழியாக தன்னுடைய செல்வங்களோடு நுழைந்து விடுவார்கள். 6 மணிக்கு மேல் வருகின்றவர்கள் அந்த அகல வாயிலில் திறந்திருக்காது, ஊசியின் காது என்கின்ற வாயில் மட்டும்தான் திறந்திருக்கும். அதிலே ஒட்டகத்தின் மீது அமரக்கூடிய அளவிற்கு தான் இருக்குமே ஒழிய ஒட்டகத்தின் மீது எந்த ஒரு பொருட்களையும் சுமத்தி உள்ளே செல்ல முடியாது. அந்த அளவிற்கு அந்த வழியானது குறுகலாக இருக்கும். எனவே என்ன செய்வார்கள்? இந்த வாணிகத்திற்கு சென்றவர்கள் அங்கே நிறுத்தி தங்கள் செல்வங்களை இறக்கி முதலில் அந்த ஊசியின் காதின் வழியாக செல்வங்களை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு வெறுமனே இருக்கின்ற ஒட்டகத்தை அழைத்து செல்லுவார்கள். இதைத்தான் இயேசு பார்த்து சொன்னார். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் செல்வந்தர்கள் செல்வத்தோடு விண்ணகத்திற்கு நுழைவது கடினம் என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட சீடர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பயமும் ஏற்படுகிறது. அப்பொழுது யார்தான் முடியும்? மனிதர்களால் இதை இயலாது, கடவுளால் முடியும் என்று இயேசு நிறைவு செய்கிறார் நற்செய்தி வாசகத்தை. மனிதர்கள் இங்கு சொல்லுகின்ற பொழுது யாரெல்லாம் உலகத்தின் எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் மனிதர்களாக காணப்படுகிறார்கள். இறைவனை நோக்கி பயணிக்கிறவர்கள் இந்த மண்ணுலகிலே இறை ஆட்சிக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதையும் இயேசு சொல்லுகிறார். எனவே அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது அழியாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய ஆன்மீக வாழ்விற்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அது எதுவென்றால் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை என்பது இரு பக்கமும் கருக்கு உள்ள வாளை போல இருக்கிறது என்பதை இன்றைய 2வது வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டது என்றால், ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவக்கூடியது. எலும்பு மூட்டையும் மஞ்சியும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று சொல்லுகிறார். எனவே இறை வார்த்தையை யாரெல்லாம் உள்வாங்குகிறார்களோ, அந்த வார்த்தைப்படி யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் விண்ணகத்திற்கு உரியவர்கள் என்பதை உணர்ந்து அழிந்து போகக்கூடிய செல்வத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்விற்காக நாம் வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார்.
மேலும் நமக்காக புந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. 7 வல்லமையிலிருந்து நான் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பில் பயிர்மனது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. 7 வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றுமை பழியினோம் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அவரேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவனான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதன் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றிருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அக்கூதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு எழுதினீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். செல்வர் வறுமையுற்றனர், பசியுற்றனர். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளித்தது போல எங்களை அவரது இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.